எங்க பையன் தாங்க, எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்கிறதுக்கு வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும். அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் தொடர்ந்து நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? நீங்க 2 கட்சிக்காரனும் ஆட்சி ஆளணுமா? ஏன்னா ஏன் இருந்தாலும் கொண்டானே உனக்கு 2 கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கோசரம் போனேன். டெல்லி பம்பாய் திருநங்கே கேட்டாங்க, ஏன் டீ குடிச்சேன்னு. செந்தில் பாலாஜிக்கோசரம் டீ குடிச்சேன். அப்ப இருந்தேன் என் குடும்பத்துல 1000 பேர் எங்க வீட்டுல 1000 ஓட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நினைச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாத்தக்கூடாது, நாட்டை ஏமாத்தக்கூடாது, மனசரை ஏமாத்தக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் வேலை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க. அவன் நல்ல சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம் வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல, அத்தனை கொட்டு மேடம் வச்சுக்கல. கொட்டு மேடம் வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அங்க ரவுண்டாக அவரை குறி கட்டக்கூடாது, அந்த கட்டத்து வைக்கணும். என்ன பாவம்? என்ன நீங்க ஆட்சி ஆளணும்? நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை பார்த்தாங்க, என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லது செஞ்சுட்டீங்க? நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க?